வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் ஒன்று எடுத்துக்கலாங்க. இதில் நான் காமிக்கிற நீல அகலம் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடியில் பார்த்திங்கன்னா ஒரு அரிசி பை தான் வச்சுருக்கேன். சின்ன பையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த அரிசி பை இந்த துணியையும் சேர்த்து வச்சு 4 ஓரமும் தச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓரத்துலேருந்து 2 இன்ச் வர மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் வச்சு அப்படியே லைன் போட்டுக்கோங்க. அந்த மார்க் பண்ணதுக்கு நேராக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி இன்னொரு ஓரத்துலேயும் அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்துலேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த ஓரத்துலேருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து 2 பீஸ் வேணுங்க நமக்கு. இது வந்து ஹேண்டிலுக்காக 2 பீஸ் எடுத்திருக்கோம். 11 இல்லை ஒரு 12 இன்ச் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அகலம் வந்து 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஓரமும் மடிச்சுட்டு எகைன் ஒரு பக்கம் மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நான் சொன்ன மாதிரியே மடித்து அப்படியே தச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 பீஸையும் நம்ம தச்சு எடுத்தாச்சு. இது வந்து நம்ம ஹேண்டிலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2யுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோடு மார்க் பண்ணியிருந்தோம்ல 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் ஹேண்டில் இப்போ காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு 2 ஹேண்டிலையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச்சில் நம்ம லைன் போட்டிருந்தோம்ல, அதை நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட அடி சைடு வந்து மேலே இப்படி காமிக்கிற மாதிரி இப்படி தச்சு எடுத்துக்கோங்க. 2 ஓரமும் இப்படி தச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் லேஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த சாரியோட லேஸு இல்லை வேறு ஏதாவது கிளாத்தில் இருக்க லேஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போ அந்த 2 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி அந்த லேஸை வச்சு அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் காமிக்கிற மாதிரி இப்படி மேலேருந்து ஒரு தையல் அப்படியே ஃபுல்லாக அந்த லேஸ் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு அந்த ஸ்டார்டிங்லேயும் அந்த எண்டிங்லேயும் லேஸோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் சுற்றி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு அந்த லேஸ் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ ஒரு பக்கம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இன்னொரு சைடும் அந்த லேஸோட மீதி போர்ஷனை வச்சு அப்படியே ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்பு தான் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஜிப்போட நல்ல சைடும் லேஸோட நல்ல சைடும் ஒட்டுக்காக இருக்க மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரம் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி தாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜிப்போட நல்ல சைடும் அந்த லேஸோட நல்ல சைடும் ஒட்டுக்காக இருக்க மாதிரி வச்சுட்டு இன்னொரு ஓரமாக அப்படியே தச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஜிப் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சென்டர் தான் மார்க் பண்ண போகிறோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி அந்த ஜிப்பை சென்டரில் அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை இப்படி பிடிச்சி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் அந்த சென்ட்ரு பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த ஃபோல்டபுள் சைடு தான் சென்ட்ரு. அதுக்கு வந்து நீங்கள் கட் கொடுத்துக்கோங்க. 2 சைடு கட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஜிப்பை வந்து இப்படி சென்டராக மடித்து இப்போ கீழே நான் காமிக்கிற மாதிரி இப்படி சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் ஃபோல்டு பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஓரமும் அந்த ஓரமும் மடித்து இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ சேம் அதே மாதிரி தாங்க இன்னொரு சைடும் இதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த சென்டராக இருக்கிறது கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சைடில் இருக்க 2 பீஸ் இப்படி தெரியுது பார்த்தீங்களா, இது ஒரு சைடு வந்து இப்படி எக்ஸ்ட்ராவாக இருக்காத இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு சைடும் இப்போ இந்த பக்கம் எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரி சைடில் இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு அவ்வளோதாங்க. நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஓரமும் தச்சு எடுத்துக்கலாம். நான் திரும்ப உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராவான கிளாத்தெல்லாம் இப்படி ஆஃப் ஃபோல்டு பண்ணால் அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கணுங்க. இந்த குட்டி ஹேண்ட்பேக் செய்கிறதுக்கு நம்ம வேறு எங்கேயுமே கட் பண்ண வேண்டாங்க. எந்த அளவும் எடுத்து பாக்ஸ் ஷேப்பில் எதையுமே கட் பண்ண வேண்டாம். ரொம்ப நீட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். அந்த ஃபோல்டு மட்டும் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணி இப்போ நல்ல சைடு வந்து வெளியே திருப்பிடலாங்க. நீங்கள் திருப்புறதுக்கு முன்னாடி ஜிப்பை வந்து அந்த ஆஃப் போர்ஷனில் வச்சுக்கோங்க. பாதியாக இருந்தால் நமக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அந்த எட்ஜஸ்லாம் எடுத்து விட்டால் நமக்கு சூப்பராக ஒரு குட்டி மினி பேக் ரெடி ஆயிருங்க. இதுக்குள்ளே மொபைல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பெருசாக எந்த கட்டிங்குமே இல்லை, பெரிய ஸ்டிச்சஸும் ரொம்ப பெருசாக இல்லை. ஒரு சின்ன வேஸ்ட்டு துணி அப்புறம் ஒரு லேஸ் இருந்தால் போதுங்க, சூப்பராக ஒரு குட்டி பேக் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.